ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மகாமந்திர ஜபத்தினால் கிடைக்கக்கூடிய 8 நன்மைகளில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது 5வது நன்மை தத்துவ ஞானம் ச விஷ்ணோர். அதாவது பகவானை பற்றின தத்துவ ஞானங்களை கொடுக்கக்கூடியது எது அப்படின்னு சொன்னால் அவருடைய நாமமே. ஸோ ஒரு பக்தன் பகவானுடைய அந்த பக்தி தொண்டில் உறுதியாக ஆழமாக செயல்படணும், ஈடுபடணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு இந்த ஞானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த ஞானம் இல்லாமல் நமக்கு அந்த நம்பிக்கையோ ஸ்ரத்தையோ வர்றதுங்கிறது கஷ்டம். அதனால தான் பக்தி தொண்டுடைய முதல் படிநிலையிலேயே ஆதோ ஸ்ரத்தா அப்படின்னு சொன்னாங்க. ஸ்ரத்தா அப்படின்னு சொன்னால் அது சாஸ்திரியமான ஸ்ரத்தா, அதாவது சாஸ்திரத்திற்கு மீதான ஒரு நம்பிக்கை. சாஸ்திரம்னு சொல்லும் போதே அதை படிக்கணும், அதை தெரிஞ்சுக்கணும். அப்போ அதுக்கு ஞானம் அப்படிங்கிறது அவசியம். அப்போது சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பகவானை பற்றின அந்த ஆழ்ந்த தத்துவ ஞானங்களை ஒருத்தர் புரிந்து கொள்ளும் போது தான் என்ன ஆகுது, பகவானுக்கு மேலே அந்த நம்பிக்கை ஏற்படுது. அசைக்க முடியாத ஆழமான நம்பிக்கை. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் சென்டிமெண்ட்டாக நமக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படலாம். அது கோமல ஸ்ரத்தா, ரொம்ப ஒரு மென்மையான ஒரு நம்பிக்கை. அது எப்போனாலும் என்ன ஆகும், உடஞ்சி போகும். அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கையினால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அது பக்தியை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு உதவியாக இருக்கலாமே தவிர அதில் நிலச்சி ஆழ்ந்து செயல்படுறதுக்கு அது பெருசாக உதவிகரமாக இருக்காது. அதனால் இந்த ஞானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று பக்தி தொண்டில். இதில் நமக்கு கேள்வி இருக்கும், படித்தவர்கள் இருப்பாங்க, படிக்காதவர்கள் இருப்பாங்க. அவங்களாம் எப்படி பகவானை பற்றின அந்த தத்துவ ஞானத்தை புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லி. ஆன்மீகமான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் லௌகிகமான ஒரு கல்விக்கு எந்த விதமான ஒரு சம்மந்தமுமே கிடையாது. ஏன்னா ஆன்மீகமான ஞானம் அப்படிங்கிறது குரு மற்றும் கிருஷ்ணருடைய கருணையினால் ஒருத்தருடைய ஹிருதயத்தில் வெளிப்படுத்தப்படக்கூடியது. அது சுதந்திரமாக அவங்களால நமக்கு கொடுக்கப்படக்கூடியதே தவிர நம்ம வெளியிலிருந்து சம்பாதிக்கக்கூடியது கிடையாது. அதனால் இந்த ஞானம் அப்படிங்கிறது நமக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அது ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்திலேயே நமக்கு இருக்குது. ஏன்னா ஆபின்னத்வா நாம நாமினம், பகவானுக்கும் அவருடைய நாமத்துக்கும் எந்த விதமான ஒரு வேறுபாடும் கிடையாது. ஸோ பகவான்கிட்ட 3 முக்கியமான சக்தி இருக்கிறத சாஸ்திரங்களில் விளக்கப்பட்டிருக்கு. விஷ்ணு புராணத்துலேயும் இது சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று ஹலாதினி சக்தி, பகவானுக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி. சம்பித், அப்புறமா சந்தினி அப்படின்னு சொல்லி. சந்தினி அப்படிங்கிறது இருப்பு, அதாவது ஆன்மீக உலகம் அங்கே இருக்கக்கூடிய அனைத்துக்குமே ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு சக்தி எதுனா இந்த சந்தினி சக்தி அப்படிங்கிறது. சம்பித் சக்தி அப்படிங்கிறது தான் ஞானத்தை கொடுக்கக்கூடியது. பகவானுடைய சிருஷ்டியை பற்றியும் அவரை பற்றின அந்த ஞானத்தையுமே கொடுக்கக்கூடியது என்னென்னா இந்த சம்பித் சக்தி. அப்போது பகவான் இந்த சம்பித் சக்தியை வச்சிருக்கிறார். அப்போது யார் ஒருத்தர் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை ஜபம் பண்ணுறாரோ அந்த மகாமந்திரத்துக்கும் பகவானுக்கும் வித்தியாசம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த மந்திரத்துலேயும் இந்த 3 சக்தியுமே இருக்குது. ஸோ அதில் முக்கியமான ஒன்று என்னது, சம்பித், அதாவது ஞானம். யாரை பற்றின ஞானம், எதை பற்றின ஞானம், கிருஷ்ணரை பற்றின ஞானம். அந்த கிருஷ்ணரை பற்றின அந்த ஞானத்தை வேற யாரோ ஒருத்தர் என்ன பண்ண முடியாது, நமக்கு கொடுக்க முடியாது. கொடுத்தால் அது பூர்ணமானதாக இருக்க முடியாது. ஏன்னா கிருஷ்ணரை பற்றி யாருனாலையும் பூர்ணமாக தெரிஞ்சிக்க முடியாது. கிருஷ்ணரை பற்றி பூர்ணமாக கிருஷ்ணனாலேயே தெரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது அப்படின்னா அவருக்கு அது குறை அப்படி இல்லை. அந்த அளவுக்கு அவருடைய சக்தியானது அபரிமிதமானது, அன்லிமிட்டடானது, அளவு கடந்தது. அதை ஒரு சாதாரண ஒரு சின்ன ஜீவாத்மானால் என்ன பண்ணிக்கிற முடியாது, முழுமையாக கிரகிச்சிக்க முடியாது, புரிஞ்சிக்க முடியாது. பிரம்மாண்டமான ஒரு சூரியன் இருக்குது. அந்த சூரியனையே நம்மளால் என்ன பண்ணிக்க முடியாது, புரிஞ்சிக்க முடியாது. பகவான் அது மாதிரி ஆயிரமான சூரியனுக்கு சமமானவர். அவருடைய அந்த பிரபாவம், பிரகாசம், சக்தி என்ன அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு அவசியம். ஏன்னா அப்போ தான் அவருக்கு மேலே அந்த பக்தியானது, சிரத்தையானது அதிகரிக்கும். அதை யார் கொடுக்க முடியும், அவரையே தான் கொடுக்க முடியும். எப்படி கொடுப்பாரு,
இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் மூலமாகவே அதை வந்து கொடுக்குறாரு அப்படின்னு இங்கே வியாசதேவர் வந்து சொல்கிறார். பகவானை பற்றின அந்த ஞானம் நமக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை அபராதம் இல்லாமல் ஆழ்ந்து ஜபம் செய்யும்போது தான் அதை வந்து புரிஞ்சிக்க முடியுமே தவிர வெறுமனையே வந்து ஒரு ஆராய்ச்சி அறிவினால் வந்து புரிஞ்சு கொள்ள முடியாது. பிரபுபாதர் வந்து அடிக்கடி சொல்லுவார், மேலை நாட்டுகளில் வந்து நிறைய விஞ்ஞானிகள் வந்து பிரபுபாதர்கிட்ட வந்து பேச வருவாங்க, பேராசிரியர்கள்லாம் வந்து பேச வருவாங்க. ஆனால் பிரபுபாதர் சொல்லக்கூடிய சாதாரண ஒரு விஷயத்தை அவங்களால வந்து புரிஞ்சிக்க முடியாது. ஒரு உடல் இல்லை ஆத்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை அவங்களால புரிஞ்சிக்க முடியாது. ஒரு ரிப்போர்ட்டர் கூட வந்து பிரபுபாதர் வந்து பேசிகிட்டு இருக்கிறப்போ பிரபுபாதர் இந்த உதாரணத்தை கொடுப்பார். கார் டிரைவர், ஒரு டிரைவர் இல்லைன்னா கார் போகாது. அது மாதிரி இந்த தேகம் இருக்குது, இந்த தேகத்துக்குள்ளே ஆத்மா இருக்குது. அந்த ஆத்மா இந்த உடலை இயக்குனா தான் இந்த உடல் இயங்கும், அந்த ஆத்மா இல்லைன்னா உடல் இயங்காது அப்படின்னு சொல்லுவார். அந்த ரிப்போர்ட்டர்னால புரிஞ்சிக்கவே முடியாது. 1 hour பிரபுபாதர் அதை பற்றியே தான் பேசிகிட்டே இருக்கிறாரு. என்ன பேசினாலும் அவருக்கு வந்து புரியல. அந்த ரிப்போர்ட்டர் இன்டர்வியூவை வந்து முடிச்சுட்டா கூட பிரபுபாதர் கூடல, நீ இதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, பிரபுபாதர் திரும்ப அதை வந்து அவனுக்கு வந்து சொல்கிறாரு. அப்போது ஒரு லௌகிகமான ஒரு புத்தி இருந்தால் மட்டும் வந்து ஆன்மீகமான விஷயத்தை வந்து ஒருத்தனால் கிரகிச்சிக்க முடியும் அப்படின்னு வந்து அர்த்தம் இல்லை. அந்த ஞானமே அவங்கள வந்து ஆன்மீக ஞானத்தை வந்து கிரகிக்க விடாமல் தடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா அதோடைய அந்த ஞானத்தினால அவங்க வந்து என்ன அறியாமையில் இருப்பாங்க. ஞானம் அப்படிங்கிறது அறியாமையை போக்கக்கூடியதாக இருக்கணும். ஆனால் இவங்கெல்லாம் இந்த லௌகிகமான ஞானத்தினால அஜ்ஞானத்தில் இருக்கிறாங்க, அறியாமையில் இருக்கிறாங்க. அது வந்து பகவானை பற்றின விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு தடையாக இருக்குது. அதனால் அவங்களுக்கு அதை புரிஞ்சிக்க முடியல. ஸோ பகவானை பற்றின ஞானத்தை ஒருத்தர் வளர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு லௌகிகமான ஒரு தகுதி அப்படிங்கிறது தேவையில்லை அப்படிங்கிறத முதல் நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா அந்த ஞானத்தை நம்ம அடையிறதுக்கு வெளியில் நம்ம ஒரு விஷயத்தை வந்து சார்ந்திருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நாம் பூர்ணமாக பகவானுடைய அந்த நாமத்துக்கிட்டையும் குருக்கிட்டையும் நம்ம சரணாகதி பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய அனுகிரகத்தினால என்ன பண்ண முடியும், நமக்கு பகவானை பற்றி ஓரளவுக்கு அது வந்து தெரிஞ்சிக்க முடியும். உபனிஷத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு, எஸ்ய மதம் தஸ்ய மதம் மதம் எஸ்ய ந வேதச அவிஜ்ஞாதாம் விஜ்ஞாதாம் விஜ்ஞாதாம் அவிஜ்ஞாதாம் ச. அதாவது யார் ஒருத்தர் வந்து பகவானை பற்றி எல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறாரோ அவருக்கு பகவானை பற்றி எதுவுமே தெரியல. யார் ஒருத்தருக்கு பகவானை பற்றி எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறாரோ அவர் தான் பகவானை பற்றி தெரிஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இது உபனிஷத்துடைய ஒரு வாக்கியம். அப்படி இருக்கிறப்போ பகவானை பற்றி கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்துக்கிட்ட நம்ம பூர்ணமாக சரணடையணும், அந்த நாம ஜபத்தில் நம்ம தீவிரமாக ஈடுபடணும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இதுக்கு பல உதாரணங்கள் நம்ம வந்து சொல்ல முடியும். எந்த விதமான ஒரு ஞானமும் இல்லாமல் பகவான் விஷ்ணுவை பற்றின உயர்ந்த தத்துவ ஞானங்களை உலகுக்கு எடுத்து சொன்னால் பல பக்தர்களை நம்மளால் வந்து காட்ட முடியும். தமிழ்நாட்டில் நம்ம ரொம்ப சிறப்பாக ஆண்டாளை பற்றி நம்ம வந்து சொல்லலாம். ஆண்டாள் சின்ன பெண் குழந்தை, எந்த விதமான ஸ்கூலுக்கும் போகலை, எந்த விதமான குருக்கிட்ட கூட போய் வந்து படிக்கலை. அவங்க கேட்டதெல்லாம் அவங்க அப்பா கிட்ட இருந்து ஏதோ நாராயணனை பற்றி கேட்டுக்கிட்டாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி பகவானுடைய நாமத்தை நாம் வந்து சொல்லணும் அப்படிங்கிறது தான் அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க எல்லாரையும் வந்து கேட்டுக்கிறது இது ஒன்று தான், கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒன்று கூடி, பக்தர்கள் எல்லாம் ஒன்று கூடி பகவானுடைய நாமத்தை வந்து ஜபம் பண்ணி ஆனந்தமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆண்டாளுடைய ஒரு வேண்டுகோளை. அந்த ஆண்டாள் வந்து பகவானுடைய அந்த நாம சங்கீர்த்தனத்தினால அவங்க வந்து பூதேவியோடைய ஒரு அம்சம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது, இல்லைன்னு கிடையாது. ஆனாலும் ஒரு சாதாரண ஒரு சின்ன பெண் குழந்தையாக அவங்களுக்கு பகவானை பற்றின அந்த உன்னதமான ஞானம் அவங்களுக்கு எப்படி கிடைச்சது, பகவானுடைய நாம சங்கீர்த்தனத்தினால. அவங்க கொடுத்த அந்த திருப்பாவை அப்படிங்கிற 30 பாடல் அது 4 வேதத்தினுடைய சாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. சாதாரணமான ஒரு சின்ன குழந்தை எப்படி வந்து அந்த 4 வேதத்தினுடைய சாரத்தை வந்து கொடுக்க முடியும்? பரத்வாஜ ரிஷி வந்து 4 வேதங்களை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி 300 வருடங்கள் வந்து தவம் பண்ணி அதை படித்து கற்றுக்கணும்னு முயற்சி பண்ணார். ஆனால் அந்த பரத்வாஜ ரிஷினால் அந்த வேதத்தை கற்று முடிக்க முடியல, அதோடைய சாரம் என்ன அப்படிங்கிறதையும் அவரால் முடிவுக்கு வர முடியல. ஆனால் ஆண்டாள் வந்து சின்ன குழந்தை, அவங்களால வந்து என்ன பண்ண முடிஞ்சது, அந்த 4 வேதத்தினுடைய சாரம் என்ன அப்படிங்கிறது அவங்களால வந்து சொல்ல முடிஞ்சது.
சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கக்கூடிய பிரம்மா, அந்த பிரம்மாவுக்கு வந்துட்டு 4 வேதங்களுடைய சாரம் என்ன அப்படிங்கிறதுல வந்து ஒரு சந்தேகம் வந்தது. ஸோ அந்த 4 வேதங்களுடைய சாரம் என்ன அப்படிங்கிறத வந்து அவர் அலசி ஆராய்ஞ்சு பார்க்கும்போது வேதத்தை ஒரு முறைக்கு இருமுறை, இருமுறைக்கு 3 முறை வந்து படித்து முடித்ததுக்கு அப்புறமா தான் அவர் வந்து ஒரு முடிவுக்கு வந்தார். பகவானுடைய நாம சங்கீர்த்தனம் தான் வந்து நமக்கு பகவானை பற்றின ஞானத்தை கொடுக்கக்கூடியது, பகவானுக்கு மேலே பக்தியை கொடுக்கக்கூடியது, பகவானை நமக்கு கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி. ஸோ பகவானே நமக்கு கிடைச்சாரு அப்படின்னா ஏன் பகவானை பற்றின ஞானம் நமக்கு வந்து கிடைக்காம போயிடுமா? அப்போது பிரம்மாவோடைய ஒரு ஸ்திதி அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு நிலைமை இல்லை. அவர் இந்த உலகத்திலேயே டாப் மோஸ்ட் இன்டெலிஜென்ட்டான ஒரு பர்சன். அவருடைய தேகமே வந்து அறிவுமயமானது. அப்படிப்பட்ட ஒரு தேகம் அவருக்கு வந்து, அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு கூட வந்து பகவானை பற்றி புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அவர் பகவானுடைய நாம சங்கீர்த்தனத்தில் ஈடுபட வேண்டியதாக இருந்தது. அதுக்கப்புறமா தான் அவருக்கு பகவானுடைய அந்த உன்னதமான நிலைமை என்னங்கிறத புரிஞ்சுக்க முடிந்தது. ஹரிதாஸ் டாக்கூரா வந்து அவர் அதை பண்ணார். ஸோ ஆண்டாள், அது மாதிரி வந்து இன்னும் பல பக்தர்கள் நம்ம வந்து துக்காராம் சொல்லலாம். துக்காராம் வந்து என்ன வந்து படித்தார்? அவர் ஒன்றும் பெருசாக வந்து சமஸ்கிருதத்தில் வந்து கற்றறிந்த ஒரு பண்டிதர் கிடையாது, வேதங்கள் கற்றவர் கிடையாது. அவர் சாதாரணமான ஒரு பக்தர் தான். ஆனால் துக்காராம் அப்படின்ற அந்த பக்தர் எழுதின அபங்கங்கள் அது எப்பேற்பட்ட ஒரு விஷயம். அதில் வந்து வேத ஞானங்கள் எல்லாமே அதில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அதை பண்டிதர்கள் எல்லாருமே வந்து கொண்டாடுறாங்களே. அப்போது அந்த அபங்கத்தில் அப்படிப்பட்ட அந்த ஞானம் எப்படி வந்தது? எதன் மூலமாக வந்தது? ஹரிநாமத்தின் மூலமாக வந்தது. ஸோ ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை அந்த பக்தர்கள் தங்களுடைய உயிராக ஜீவனாக அவங்க வந்து ஜபம் பண்ணதுனால, பகவானுடைய நாமத்தை அவங்க ஜபம் பண்ணதுனால பகவான் வந்து என்ன பண்ணார்? அவங்களுக்கு அந்த ஞானத்தை வந்து கொடுத்தாரு. இது மாதிரி இன்னும் எவ்வளவோ பக்தர்கள் வந்து சொல்லலாம். கனகதாசர், இந்த மாதிரி தாசர்களில் எவ்வளவோ பக்தர்கள் இருக்கிறாங்க. அவங்க எழுதியிருக்கக்கூடிய அந்த பாடல்களெல்லாம் நம்ம வந்து படித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதில் அவங்க சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த கருத்துக்கள் எல்லாம் வேதத்தினுடைய சாரமாக அது வந்து இருக்குது. அப்போ அந்த வேதத்தினுடைய சாரங்கள் எல்லாம் இந்த பக்தருடைய ஹிருதயத்தில் எப்படி வந்து தோன்றியிருக்கும்? அதுக்கு தான் இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் தேவை. பகவானுடைய அந்த நாம ஜபம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மத்வாச்சாரியரே வந்து சொல்கிறார், இந்த கலியுகத்தில் பகவானுடைய நாம ஜபம் தான் நமக்கு பகவானை பற்றின ஞானத்தை கொடுக்கக்கூடியது, பகவானை அடைகிறதுக்கான வழி அதுதான் அப்படின்னு வந்து சொல்கிறார். பொதுவாக மத்வ சம்பிரதாயத்தை வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னால் தத்துவஞானிகள் அப்படின்னு வந்து சொல்கிறார். சைத்தன்ய மகாபிரபு மத்வ சம்பிரதாயத்தை வந்து தத்துவஞானிகள் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அவங்கெல்லாம் வேதங்களை வந்து நல்லா படித்து தர்க்க ரீதியில் வந்து பகவானை வந்து நிரூபிக்கிறதுல வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கக்கூடிய பக்தர்கள். அதில் வந்து ஒன்றும் தப்பு இல்லை. அவங்க வந்து அந்த மாதிரி வேதங்களை படித்து தர்க்க ரீதியில் வந்து பகவானை வந்து நிரூபிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. அப்படிப்பட்ட அந்த பக்தர்கள் கூட வந்து பகவானுடைய நாம ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அந்த நாம ஜபத்தினால தான் நம்ம அந்த ஞானத்தை அடைய முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ சைத்தன்ய மகாபிரபுவும் நமக்கு வந்து அதுதான் சொல்கிறார். வித்யா வது ஜீவனம் அப்படின்னு வந்து சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணுறாரு? 6 அஷ்டகத்தில் வந்து சொல்கிறார். வித்யாங்கிறது என்ன? ஞானம். அந்த ஞானம் வந்து யார் கொடுக்குறா? ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் கொடுக்குறது. அதனால தான் சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்கிறாரு? அந்த பகவானுடைய நாமத்துக்கு ஜெய் மங்களம் அப்படின்னு வந்து சொல்கிறார். ஸோ ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தில் எல்லா விதமான ஞானமும் இருக்குது அப்படிங்கிறத நாம் வந்து புரிஞ்சுக்கணும். அதுக்கு மேலே நமக்கு நம்பிக்கை வேணும். இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திர ஜபத்தின் மூலமாகவே என்னால் வந்து பகவானை பற்றின அந்த உன்னத ஞானத்தை அடைய முடியும் அப்படிங்கிறதுல நமக்கு பூர்ணமான நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கையோடு நம்ம வந்து ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை ஜபம் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் பகவான் நமக்கு பகவானை பற்றி எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணுமோ, பக்தி பாதையில் நமக்கு எது அவசியமோ அந்த ஞானம் அத்தனையும் நமக்கு கொடுப்பார். நான் பண்ணக்கூடிய பக்தி இது கரெக்டாக இல்லையா, நான் எப்படி வந்து நான் ஜபம் பண்ணுறேன், நமக்கு இன்னும் பல பேருக்கு எப்படி நம்ம ஜபம் பண்ணுறோம் அப்படிங்கிறத கூட வந்து அதை கவனித்து அது சரியாக இல்லையான்னு கூட நமக்கு வந்து சொல்ல தெரியாது. ஆனால் யார் தீவிரமாக ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை வந்து ஜபம் பண்ணி அந்த ஜபத்தின் மூலமாகவே உன்னத நிலையை அடையணும்னு விருப்பப்படுறாங்களோ அந்த பக்தர்களுக்கு எல்லாம்
இந்த ஹரிநாமமே வந்து என்ன பண்ணுது, அந்த ஞானத்தை கொடுக்குது. இப்படி தான் ஜெபம் பண்ணணும், இந்த மாதிரி தான் பண்ணணும், இது வந்து பகவானை பற்றின இது இப்படி ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது, அந்த ஹரிநாமமே வந்து அந்த சாதகனுக்கு அந்த ஞானத்தை வந்து கொடுக்குது. ஏன்னா ஹரிநாமத்துக்கும் பகவானுக்கும் வித்தியாசம் இல்லை. நாம் அந்த ஹரிநாமத்தின் மூலமாக அடையணும்னு நினைக்கிறது யாரை? பகவான் தான். பகவான் நம்மக்கிட்ட அவன் வரணும் அப்படின்னு சொல்லி அவர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்போ பகவான் ஏன் அந்த ஞானத்தை கொடுக்க மாட்டார் இல்லையா? பகவான் கண்டிப்பாக அந்த ஞானத்தை நமக்கு வந்து கொடுப்பார் இந்த ஹரிநாமத்தின் மூலமாகவே. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஹரிநாமத்திற்கு மேலே நமக்கு அந்த அளவுக்கு அசைக்க முடியாத அந்த நம்பிக்கை வேணும். அபராதம் இல்லாமல் நாம் ஹரிநாமத்தை வந்து தூய நிலையில் நம்ம உச்சரிக்கிறதுக்கு ஸ்ரத்தையோடு முயற்சி செய்யணும். அப்படி செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த ஹரிநாமம் நமக்கு பகவானை பற்றின ஞானத்தை கொடுக்கும். ஹரே கிருஷ்ணா.